ஹாய் வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். எண்ணம் போல் வாழ்க்கை. நம்மளோட தாட்ஸ் தான் நம்மளோட லைஃப்பை வந்து கவர்ன் பண்ணுது. இதை விளக்குறதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு மனிதன், அவன் வந்து நம்மளோட ஸ்டோரியோட ஹீரோ. அவனோட பேர் என்ன வச்சுக்கலாம்? யோகின்னு வச்சுக்கலாம், சரியா? ஸோ யோகி தான் நம்மளோட ஸ்டோரியோட ஹீரோ. யோகி வந்து ரொம்ப ஆனஸ்டான பர்சன். அவன் வந்து ஒரு புக் ஸ்டோரில் வேலை பண்ணிகிட்ருக்கான். அப்போ வந்து அந்த புக் ஸ்டோரோட ஓனர் வந்து எல்லாரையும் வரவங்களை வந்து எப்படி ஏமாற்றி நிறைய காசு பண்ணுறது அப்படின்னு இவனுக்கு சொல்லி கொடுக்குறான். அதாவது வந்தாங்கன்னா, நான் வந்து புது கண்டிஷனில் இந்த புக்கை ஒன்று கொடுத்தேன், நீ வந்து கிழிச்சிட்டேன்னு சொல்லு, இல்லை இந்த பக்கத்தை காணும்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லு, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபைன் போடு, அதன் மூலமாக வந்து நம்ம நிறையா காசு சம்பாதிச்சிக்கலாங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறான். ஆனால் இவனுக்கு வந்து அது பிடிக்கல. ஏன்னா இவன் வந்து உண்மை, நேர்மை இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கொள்கை இருக்கிறவன். ஸோ நான் இந்த புக் கீப்பர்கிட்டலாம் வேலை பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் வேலையை விட்டு போகிறேன், எனக்கு யாருமே சீட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்புறம் நிறைய வேலைகள் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து இவனோட இன்டெகிரிட்டி வந்து கேள்விக்குறியாக்கப்படணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இவன் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். ஸோ இப்படியே போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் வந்து ஒரு பெரிய புல்வெளி, அதில் வந்து சும்மா உட்காந்து டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்கான். நம்ம வாழ்க்கை எங்கே போகுதுன்னே தெரியலையே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோமோ இப்படி யோசிச்சுட்டே இருக்கிற நேரத்தில் அந்த வழியாக ஒரு வயசானவன் வரானான். வந்து இவன் தான் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் இல்லை, நம்மளோட ஹீரோ. ஸோ அவனை கூப்பிட்டு அந்த ஓல்ட் மேன் சொல்கிறான், கொஞ்சம் என்னோடய பேக்ஸை வந்து தூக்கிட்டு வந்து கொடுக்குறியா, நான் கொஞ்சம் தூரம் போக வேண்டியிருக்கு, அங்கே வரைக்கும் என்னை தூக்கிட்டு வந்து கொடு, பட் என்கிட்ட 3 பேக் இருக்குது, என்னால் சுமக்க முடியல அப்படின்ட்டு. அப்போது சரி சுமக்கிறேன் அப்படின்னா, எவ்வளோ தருவீங்க அப்படின்னு கேட்குறான். சரி, நான் உனக்கு 2 கோல்ட் காயின் தரேன் அப்படின்னு. ஒரு மூட்டை தூக்குறதுக்கு 2 கோல்ட் காயினா, சரி பரவாயில்ல, கிடச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிவிட்டு இவன் தூக்குறேன்னு சொல்கிறான். நல்லா ஹெவியாக இருக்குது. அந்த பேக்கை தூக்கி ஷோல்டரில் வச்சுட்டு இவன் நடக்கிறான். அப்போது அந்த கூட வந்த வயசான ஆள் வந்து இவனையே அப்பப்போ ஒரு சந்தேக பார்வையோடையே பார்த்துட்டு வர்றாரு. அப்போ இவன் என்ன கேட்குறான், என்ன தாத்தா, என்ன அப்படி பார்த்தே இருக்கீங்க, இந்த பேக் எடுத்துகிட்டு ஓடி போயிடுவேனா? அப்படிலாம் ஓட மாட்டேன், இதுக்குள்ளே என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ சொன்னான்னா, செப்பு காசு வச்சுருக்கேன், நான் காப்பர் காயின்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா, ஆமாம், நீ தூக்கிட்டு ஓடிட்டேன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. இல்லை எனக்கு வந்து அதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை, நான் உழைச்சி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கான். அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோன்னு ஒரு ரிவர் வருது, அந்த ஆற்றை கடக்க வேண்டியது இருக்குது. இப்போ இந்த வயசான தாத்தாவால் வந்து 2 பேக்கையும் தூக்கிட்டு ஆற்றை கடக்க முடியல, ஏன்னா 2 பேக்கும் ஹெவியாக இருக்குது. அவர் அங்கே நின்று யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போ வந்து இவன் கேட்குறான், என்ன தாத்தா வாங்க போகலாம் அப்படின்னா, இல்லையே என்னால் 2 பேக்கை தூக்கிட்டு நடக்க முடியாதே, நீ ஒரு பேக்கை வேணால் தூக்கிக்கிறியா அப்படின்னு. தூக்கிக்கிறேனே அப்படின்னா, சரி நான் உனக்கு இன்னும் 2 பொற்காசு தரேன். சரி 4 காசு ஆச்சு, சரி தூக்கிக்கலாம் அப்படின்ட்டு இவன் தூக்குறான். அப்போ வந்து இந்த தாத்தா சொல்கிறாரு, மெதுவாக போ, நீ வேகமாக போகாத அப்படின்ட்டு. ஏன் தாத்தானா, பேக்கை தூக்கிட்டு ஓடிட்டேன்னா உன்னை துரத்திட்டு என்னால் வர முடியாதுல்ல, அதனால் மெதுவாகவே போ அப்படின்னா. அப்படி என்ன தான் வச்சுருக்கேன் இந்த மூட்டையிலன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இதில் வந்து வெள்ளி காயின் வச்சுருக்கேன் இந்த மூட்டை பூரா அப்படின்னு. ஓ வெள்ளி காயினா, எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நான் உழைக்கிறேன், எனக்கு நீ கூலி கொடுக்க போகிற, உன் காசு எனக்கு எதுக்கு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆற்றை கடந்துடுறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் பேசிகிட்டே போயிட்டே இருக்காங்க. அப்போது அங்கே இன்னொரு மலை வருது. ஸோ இந்த மலை ஏறி அந்த பக்கம் தான் அந்த தாத்தாக்கு போக வேண்டியது இருக்குது. ஸோ அப்படி போயிட்டே இருக்கும்போது திருப்பி அந்த தாத்தா சொல்கிறாரு, என்னால் நடக்கவே முடியல, எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது அப்படின்னு. இந்த பேக்கையும் தூக்கிட்டு வரியா அப்படின்னு கேட்குறாரு. இந்த பேக்கையும் தூக்கணுமா, சரி தூக்குறேன் அப்படின்னு. ஆனால் எனக்கு வந்து நீ இதை தூக்கிட்டு ஓடிட்டேன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தான் எனக்கு கலக்கமாக இருக்குன்னு. என்ன தாத்தா நீ சும்மா என்னை சந்தேகப்பட்டுருக்க, அப்படி சந்தேகப்படுறதா இருந்தால் எல்லா பேக்கையும் நீயே தூக்கிட்டு வா, என்கிட்டயே ஹெல்ப் கேட்குற அப்படிங்கிற மாதிரி இவன் கோவப்படுறான். அப்போ அந்த தாத்தா சொல்கிறார், சரி கோவப்படாதப்பா, வா தூக்கிட்டு வா, ஆனால் ஓடிடாத, ஏன்னா என்னோடய வாழ்க்கை மொத்தத்துக்குமே வந்து இதில் இருக்கிற இந்த காசுகள் தான் வந்து எனக்கு ஆதாரம். நீ வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு வாழ்கிறதுக்கு வழியே இல்லை, இதில் வேறு தங்க காசு வச்சுருக்கேன் நான் அப்படின்ட்டு. ஓஹோ சரி வா அப்படின்னு. இதுக்கும் சேர்த்து பணம் கொடுப்பல அப்படின்னு கேட்குறான். கொடுக்குறேன் 3 பேரும் அப்படி நடந்து மேலே ஏறி போயிட்டே இருக்காங்க. அப்போ பாதி தூரத்தில் போகும்போது என்னாச்சு, இவனோட எண்ண ஓட்டங்கள் அப்படி இவனோட தாட்ஸ்லாம் அப்படியே ஓடுது. ஆஹா, இதில் வந்து காப்பர் காயின், இதில் சில்வர், இதில் கோல்டு, இதெல்லாம் தூக்கி நான் ஓடி போயிட்டேன்னா என்னோடய லைஃப் செட்டு, நான் வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு நல்ல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடுவேன்.
இதை வந்து நான் கொண்டு போய் நேர்மையாக இந்த தாத்தா கிட்ட கொடுத்துட்டேன்னா இவர் வந்து 6 காசு கொடுப்பாரு எனக்கு. அது மீதி காசெல்லாம் இவரே வச்சுப்பார். எப்படியோ வயசானவர் கூடிய சீக்கிரம் செத்து போயிட்டாருன்னா இவருக்கான இது பிரயோஜனமே இல்லை. ஸோ இந்த காசு யாருக்கு நிறைய பிரயோஜனப்படுது, நமக்கு தான். சரி நம்ம இந்த காசு தூக்கிட்டு ஓடிடலான்னு அவன் வந்து வேக வேகமாக ஓடிடுறான். ஓடி அவனோட ஒரு இடத்துல போயிட்டு மறைஞ்சு பின்னால் திரும்பி பார்க்குறான். கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் யாருமே இல்லை, யாருமே இவனை துரத்தல. அப்பாடா ஜெயிச்சிட்டோண்டா அப்படின்னு நினச்சி ஃபஸ்ட்டு அந்த தங்க மூட்டையை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், எவ்வளோ தங்க காசு இருக்கலாம்னு எக்ஸைட்மெண்ட்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து எந்த தங்க காசுமே இல்லை, சின்ன 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 கற்கள் நிறையா இருக்குது. அடுத்தது வெள்ளி ஓப்பன் பண்ணி பார்க்குறான், அதுலேயும் வந்து சின்ன 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 கல் தான் இருக்குது. ஏமாத்திட்டான். சரி காப்பராவது இருக்கும், அதையாவது வச்சு பழச்சிக்கலான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுலேயும் கற்கள் இருக்குது. அதோடு சேர்ந்து ஒரு பேப்பர் இருக்குது. அந்த பேப்பரில் எழுதியிருக்கு, நான் தான் இந்த நாட்டோட ராஜா, எனக்கு வந்து வாரிசு யாரும் இல்லாததுனால என் ராஜ்யத்தை எனக்கு அப்புறம் நான் பார்த்துக்கிறதுக்காக ஒரு வாரிசை தேடிட்டு இருக்கேன். நீ வந்து இந்த மாதிரி ஓடி போகாமல் நேர்மையாக இருந்திருந்தேன்னா இந்த நாட்டை நீ ஆண்டிருப்ப அப்படின்னு இருக்குது. அப்போ தான் இவனுக்கு புரியுது, அது வரைக்குமே வந்து அவனோட லைஃப்பில் சில கொள்கைகளை வச்சுட்டு இருந்தவன் அதையே அவன் வந்து ஃபாலோ அப் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பான். ஆனால் இடையில என்னாச்சு, சில இன்புட்ஸ் கிடச்சிது அவனுக்கு. அதாவது இதில் தங்கம் இருக்குது, இதில் வெள்ளி இருக்குது, இதில் காப்பர் இருக்குது அப்படின்னு நீ எடுத்துகிட்டு போயிட்டேன்னா என்ன பண்ணுவேன், அது இதுலாம் வந்து இது வந்து அவனை கன்ஃபியூஸ் பண்ணிடுச்சு. ஸோ அவனோட அந்த ஒரு நிலைத்தன்மை வந்து கேள்விக்குறி ஆயிடுச்சு. அவனுக்கு வந்து என்ன ஒரு புது ஐடியா கிடச்சிட்டு ஓடி போனால் நல்லா கிடைக்க இருந்த ஒரு வாழ்க்கையை இழந்துட்டான். இது போல தான் நம்ம கூட சில பிரின்சிபல்ஸ் வச்சு போயிட்டுருப்போம் இல்லையா. இடையில வந்து யாராவது சொல்கிறதில் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவோம், இல்லை கன்ஃபியூஸ் ஆகிடுவோம், இல்லை நமக்காகவே தேவையில்லாத எண்ணங்கள் தோன்றி நமக்கு கிடைக்க இருக்கிற நல்ல வாய்ப்புகளை வந்து தட்டி பறிக்கிறதுக்கு அதுவே காரணமாக அமைஞ்சிரும். அதனால் நீங்கள் என்ன பிலீவ் பண்ணுறீங்களோ அந்த பிலீஃபை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும்ல, மேபி இலக்குன்னா ஒரு டெஸ்டினேஷனை போய் ரீச் பண்ணுறது அந்த மாதிரி சொல்ல. நான் வந்து ஹாப்பியாக இருக்கணும், நான் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், நான் பொய் சொல்லக்கூடாது, நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன், நான் யாரை பற்றியும் யோசிக்க மாட்டேன், எவன் எப்படி போனால் எனக்கு என்ன, நான் பாட்டுக்கு என்னை பற்றி மட்டும் நினச்சி வாழ்வேன். இந்த மாதிரி சிம்பிள் விஷயங்களாக கூட இருக்கட்டுமே, அதில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருங்க. உங்களுக்குன்னு எதுவோ அது உங்களுக்கு கண்டிப்பாக தேடி வந்து சேரும். உங்களுக்கு இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்காது. இது மட்டும் கண்டிப்பாக நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இன்னொரு பதிவில் உங்களே சந்திக்கிறேன். கீப் வாட்சிங் பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். நன்றி, வணக்கம்.